ஹாய் கைஸ், இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சீஃப் அவங்க டீமையே ஃபுல்லாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்காக நான் எப்படி கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்தா கடைசியில் என்னையவே கொடுத்துட்டு போயிட்டீங்களே, அதுவும் உன்னையெல்லாம் நான் கொண்டாலும் கூட மன்னிக்க மாட்டேன்டா, எல்லாரும் சேர்ந்து என்னை காப்பு வச்சுட்டிங்களா அப்படின்ட்டு இவர் மாற்றி மாற்றி கழுவி ஊற்றிட்டு இருக்க. யாருமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் விடுங்க, சீஃப்னா இருந்தால் அதை தியாகலாம் பண்ணத்தான் முடியும். இது கூட பண்ணாமல் எப்படி நீங்கள் பெருசாவீங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்ட்டு எல்லாம் மாறி மாறி நம்ம சீஃப்க்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. அவரும் உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்ட்டு காண்டை வெளியே காட்டிட்டு இருக்காங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க, அடுத்து இந்த கேஸை எப்படியோ நம்ம விசாரிக்காமல் விடக்கூடாது அப்படின்ட்டு சீஃப் ஒரு வெறியோட தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் ரெஸ்ட் ரூமுக்கு போனால் டக்குன்ட்டு ஏதோ ஒரு ஃபோன் வருது. யாராது அப்படின்ட்டு இவர் அங்கே போய் பார்த்தா ரெஸ்ட் ரூம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்னடா பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தா இவனை ஒருத்த வந்து டக்குன்னு போட்டுடுறான். என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் சீஃபை காணோட்டி எல்லாம் பதறி அடிச்சுட்டு அங்கே போய் பார்த்தா சீஃப் மயக்கம் போட்டு விழுகிறாங்க. நம்ம ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு போய் எழுப்புனதுக்கப்புறம் தான் சீஃபே கொஞ்சம் நார்மலாகிறாங்க. அவ்வளோ பெரிய சீரியஸாக இல்லை. ஆனால் இவரோட கண்ணை காணுங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் இவர் ப்ளீட் வேற ஆகிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தர் கன் எடுத்துகிட்டு போயிட்டான், சீக்கிரமாக பிடிங்கடா அப்படின்ட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. வேறு யாருமே இல்லை, இது எல்லாமே ஜாங் இருக்கான்ல அவனோட வேலை தான். கன்னை வச்சு எப்படியாச்சும் சீஃபை மாட்டி விடலாம். ஏன்னா சீஃப் தானே, அவனோட டிபார்ட்மெண்ட் தானே எல்லாம் ஓவராக பண்ணிட்டு இருக்கு. அந்த புல்லட் எல்லாம் வச்சுட்டு இனிமேல் தான் என் ஆட்டத்தை பார்க்க போகிறேன்ட்டு இவன் பார்த்துக்கு கன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க. அது ஏதோ ஒரு கிளாஸை உடைச்சிருக்கும் போல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எவனோ ஒருத்தர் கன் ஷூட் பண்ணியிருக்கான், அவன் ஏதோ பொதுமக்களோட கிளாஸ் எல்லாம் உடையுதுன்ட்டு நியூஸ்லேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வேற 5 புல்லட் இருக்குது. ஒரு புல்லட் மாற்றி பட்டுச்சுனாலும் சரி, ஏதோ ஒருத்தவங்களோட உயிர் போகும், இல்லைனா சீஃப்க்கு கண்டிப்பாக சஸ்பென்ஷன் இருக்கும். நான் அதை நினச்சிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்திருக்கு. என்னென்னா அதில் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கும்ல, அதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் இந்த ட்ரக் லேடி இருக்காங்களே அவங்களோட சாம்பிள்ஸும் சரி, அந்த ஒரு பொண்ணு கொடுத்துருப்பாங்களே அந்த சாம்பிள்ஸும் சரி மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக சனாவோட சாம்பிள்ஸ் தான் மேட்ச் ஆயிருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சது அப்போ ட்ரக்லோட வேறு யாருமே இல்லை, நம்ம கூடயே வச்சுட்ருக்கோன்ட்டு. இன்னொரு பக்கம் கேப்டனோட பொண்ணு வேற இருக்கால, அவள் இந்த மாதிரி ஒரு கேண்டி மேக்கரை குடிக்க போயிருக்காங்க தெரியுமா அப்படின்ட்டு இவ பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்களா, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே, நீங்கள் ஒரு நாள் ஃப்ளைட்டில் வந்திருக்கீங்க தானே அப்படின்ட்டுருக்கா. இவளுக்கு ஒரே ஷாக்கு, என்ன ஆல்ரெடி தெரியுமா அப்படின்ட்டு. ஆமாம், அன்றைக்கி நான் உங்களை பார்த்தேன் அப்படின்ட்டு இவன் நடந்தது சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அன்றைக்கி இவள் ஃப்ளைட்டில் போயிருப்பா. அப்போ ஏதோ ஒரு குழந்தை அழுதுட்டுருக்க குழந்தைக்குன்னு கூட பார்க்காம இவள் தயாரிப்பால கேண்டி அதை கொடுத்துட்ருப்பா. இதை பார்த்துருப்பா யாராதுன்ட்டு. ஆனால் இப்போ ரொம்ப ஃபேஷன் ஐக்கானாக இருப்பா. இவள் பாஸ்போர்ட்டில் கூட இவள் ஃபேஸை பார்த்துக்கிட்டு அவள் எடுத்து கொடுத்துருப்பா. தேங்க்யூ சொல்லிட்டுன்னு இவள் பாட்டுக்கு போயிருப்பா சொன்னா. ஆமாம், அப்போ நான் உங்களை பார்த்தேன், ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப மாறி இருக்கீங்களே, உன்னே நீங்கள் நிஜமாலுமே சூப்பராக இருந்தீங்க அன்றைக்கி அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. இவளுக்கு புரிஞ்சிருச்சு நம்மளை அடையாளத்தை வச்சிருக்கலன்ட்டு. ஓ அப்படியா, எனக்கு தெரியுமான்ட்டு அவ ஷாக்கில் இருக்க. இன்னொரு பக்கம் கேப்டன் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எங்கடா தேடுறதுன்னு விரக்தியில் இருக்காங்க. அப்போ தான் ஆனால் இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, ட்ரக் லார்ட் வேறு யாருமே இல்லைன்ட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு ஆல்ரெடி எரிஞ்சு போய் கிடக்கு. அப்போ தான் கரெக்டாக அந்த ஃபோன் இருக்குல்ல, அதை வச்சுதான் எடுக்க வந்திருப்பா போல. அந்த ஃபோன் மாட்டிருக்கு. சீஃப் இது என்னோட பொண்ணோட ஃபோன் ஆச்சு அப்படின்ட்டு அந்த பையன் கிட்ட கேட்டால், ஆமாம் நான் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தேன்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீஃபுக்குன்னா சோலையே முடிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவள் ட்ரக் லார்டு, அவகிட்ட போய் பொண்ணை கொடுத்துட்டமேன்ட்டு எப்படியாச்சும் சிசிடிவிலாம் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவள் தான் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபயர் சர்வீஸ்லாம் வந்திருக்கும், இந்த மாதிரி ஃபயர் எரிஞ்சிருச்சுன்ட்டு. அவள் தான் கூட்டிகிட்டு வா போகலாம் அப்படின்ட்டு அங்கே கூட போகாமல் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிருப்பா. எங்கடா கூட்டிகிட்டு போனா அப்படின்ட்டு சீஃப் தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருக்க. அவங்க டீமே சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படியாச்சும் நான் என் பொண்ணை கொண்டு பிடிச்சாகணுன்ட்டு சீஃப் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சனா இருக்கால, அவள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரோட்டு கடையில் நின்றுட்டு இருக்கா. அவள் பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜியாங் இருக்கான்ல, அவன் வந்துட்டான். என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பா போலன்ட்டு ஜியாங்க அவ்வளோ பேசிகிட்டு இருக்க. ஆமாம், நான் இந்த டைம் என்னோட ஃப்ரெண்டே கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன், வேறு யாரும் இல்லை, அந்த சீஃபோட பொண்ணு தான். கொஞ்சம் பாரு அந்த பக்கம், அவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்க. அங்கே அந்த புள்ள ஒன்றுமே தெரியாமல் அது பாட்டுக்கு உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கு. ஜியாங் அந்த பொண்ணை ஏதோ கொலை பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. சோழி முடிஞ்சுடான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கேங்கெலாம் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வேளை எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ எல்லாரும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ கட்டி தேடிக்கிட்டு இருக்க. யாருமே பார்க்கலன்னே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹியூன்லாம் ஷாக் ஆயிடுறான். இந்த மாதிரி இது வரைக்கும் வரல அப்படின்ட்டு இருக்க. நடந்த விஷயத்தில் சீஃப் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா புள்ளா கணக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி என் புள்ள இப்படி ஆயிடுச்சுன்ட்டு இவரும் தேடிக்கிட்டு தான் இருக்காரு. கடைசியில் ஏதோ ஒரு இடத்துலேருந்து கால் வந்திருக்கும். பொண்ணு கிடைச்சிட்டாலா இல்லையான்ட்டு இவர் பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா அங்கே அவள் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பா. சீஃபுக்குன்னா அதிர்ச்சியில் அப்படியே உடஞ்சி போயிருப்பாரு மனுஷன். அங்கே போனோன்னே ஏன் இந்த மாதிரி அந்த சனா போயிட்டா, இவளை மட்டும் வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு டைமாச்சும் சொல்லியிருக்கல, கால் பண்ணியிருக்கலான்ட்டு இவர் அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணை என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. சனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும், நீங்கள் இருந்து உங்கள் அம்மா அப்பா கால் பண்ணிக்கோ அப்படின்ட்டு வேணும்னே கூட்டிகிட்டு வந்துட்டு இவளை தனியாக விட்டுட்டு போயிருப்பா. அது இந்த மாதிரி அவள் போயிட்டான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. சீஃபுக்கு இப்போ தான் உயிரே வந்திருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ இங்கே இருந்து எடுத்திருக்கான். என்னென்னு பார்த்தா அந்த புல்லட் இருக்குல்ல, அதை தான் அவன் உள்ளே வச்சிருக்கான். என்னடா இது கண்ணை மறுபடியும் வச்சிருக்கான்ட்டு பயத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எந்த ஒரு புல்லட்டும் இல்லை. இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது சோழி முடிஞ்சுன்னு. அந்த இடத்துக்கு ஹீரோக்கு ஏதோ ஒரு கால் வந்திருக்கு. அந்த காலை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கான். ஜியோங் தான் கால் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் முடிச்சுன்னு நினைக்காது, இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நீ அப்புறமா போய் பாருன்ட்டு பேசிக்கிட்டு இருக்க.
என்னடான்னு பார்த்தா நம்ம மின்னோட அம்மா இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ்லாம் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கு. ஏதோ ரத்தமெல்லாம் இருக்குது, ரொம்ப சீரியஸ் போல். இவனுக்கு பார்த்தோன்னே ஷாக்கு. எனக்கு கிட்டத்தட்ட இவன் அம்மா மாதிரி தான் நினச்சிருப்பான். திடீர்னு என்னடா இப்படி ஆயிட்டாங்களேன்ட்டு இவன் பதறி அடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஏதோ ஒருத்தர் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக ஜாங் சாப்பிட்ற ஸ்டைலில் இந்த காய்கறியெல்லாம் ஒதுக்கி வைப்பாங்களே அந்த மாதிரி அவன் செலக்டிவாக ஒதுக்கி வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் இந்த ஜெயசனா இருக்கால அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஞாபகமாக அந்த இடத்துலேருந்து ஒரு புக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பா. அதை திருடி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ சரியான கான்ல ஜாங்கை பார்க்கலான்னு போகிறாங்க. இந்த மாதிரி என்ன வந்துட்ட போல சீக்கிரமா அப்படின்ட்டு இருக்க. அவன் தான் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோக்கு சின்ன வயசுலேயே அவங்க அம்மாலாம் ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க அவங்க அப்பாவோ. அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சின்ன வயசுலேருந்து ஹீரோவை அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இந்த மின்னோட அம்மா அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா இறந்த போது கூட நம்ம ஹீரோக்கு எல்லாமே ஆறுதலாக இருந்தவங்க அவங்க தான். அவங்க பையன் மாதிரியே தான் இவனையும் ட்ரீட் பண்ணி வளர்த்துருப்பாங்க. எதாக இருந்தாலும் சரி நம்ம ஹீரோக்கு புது சட்டையெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்றதுன்னு கிட்டத்தட்ட ஹீரோவோட அம்மாவே தான் இவங்க வாழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை இன்னைக்கு இப்படி பார்த்தோன்னே ஹீரோவால் எதுவுமே தாங்க முடியல. போன உடனே பேசக்கூட இல்லை. அவன் ஒரே குத்து தான் குத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு ஜாங்க்கு ஒரு குட்டியால் ஃப்ளாஷ்பேக் கொடுக்குறாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஜக்கு மாஃபியான்ட்டு எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஏதோ ஒரு நார்த் கொரியன் கப்பல் போல் அவங்க அந்த பக்கம் இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. சர்க்கெல்லாம் நார்த் கொரியாலேருந்து வந்திருக்கோம். ஜாங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்த் கொரியாக்காரன் தான். இந்த மாதிரி நான் என் ஃபேமிலியை பார்க்கணுன்னு வந்தேன், தயவு செஞ்சு விடுங்க அப்படின்ட்டு அவங்களாம் அழுதுகிட்டு இருக்கேன். இவன் பார்த்தீங்கன்னா எப்படியும் இவங்க வந்துட்டாங்களேன்னு கொஞ்சம் கூட ஃபேமிலியை பார்க்க வந்தவங்கள இவ இறக்க இல்லாமல் அப்போவே முடிச்சு தரலாம் அப்படின்ட்டு இருப்பான். அவன் கேட்பான் இந்த மாதிரி உனக்கு குடும்பமே இல்லையான்ட்டு. எனக்கு இல்லைடான்ட்டு அந்த கப்பல்ஸ் இவன் அப்படியே ஒரு ட்ராஃபியில் வச்சு முடிச்சிருப்பான். ஒரு கல்லை வச்சு அடிச்சு கொண்டிருப்பான். அவ்வளோ கொடூரமானவன் ஜாங்கன்ட்டு இப்போ இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டான்னு நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன நீ சாக போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டு போல அவங்ககிட்ட நேராகவே வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் இப்போ தான் உனக்கு தெரிஞ்சது போல அப்படின்ட்டு. என்ன மின்னோட அம்மா நல்லா இருக்காங்களா, உன்ன மாதிரி சாம்பியன்ஸில் இப்படிலாம் வருவீங்களான்ட்டு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ், உன்னை உயிரோட விடக்கூடாதுங்கிறக்கு எனக்கு எந்த ரீசனும் கொடுக்காததுக்கு. இனிமேல் நீ எப்படி பண்ணுற எப்படி இருக்கேன்னு பார்க்குறேன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு அடி கொடுக்குறான். அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். என்னடா பண்ணி வச்சிருக்கேன்ட்டு இவன் பார்த்துக்க அடி நடிச்சிட்டு இருக்க. அவன் ஒரு அடி கூட திருப்பி அடிக்காமல் படுத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுலேயே தெரிஞ்சது ஏதோ அவன் பிளான் வச்சிருக்கான்ட்டு. நமக்கு ஹீரோ இருக்கான்ல அவன் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தும் போது அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க, எப்படி இருந்தாங்களோ இப்படி மாற்றிட்டியன்ட்டு அடிச்சிட்டு இருக்க. எப்படியோ ஜாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, எங்கே போயிருக்கான்னு தெரியல அப்படின்ட்டு எல்லாம் இதை அடிக்கிட்டு இருக்க. மின்னோட அம்மா இருக்காங்களே அவங்க செஞ்ச கிம்ச்சி வந்து இவன் உட்காந்து அவங்க ஞாபகமாக சாப்பிட்ருக்கான். இவங்க எல்லாரும் கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் போய் பார்த்துருக்காங்க. இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா, இதனால எவ்வளோ ப்ராப்ளம் வருமானு தெரிஞ்சுட்டு இருக்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். என்னோட அம்மா மாதிரி இருக்கிறவங்க அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்ட்டு அவள் அழுதுட்டு இருக்கேன். சீஃபுக்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் சரி இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஏன்னா அவன் பக்கமும் நியாயம் இருக்குல்ல. அவன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்கலான்னு வந்திருக்க. ஹியோன் இந்த மாதிரி எப்படியோ அவங்க கொஞ்சம் பொழைச்சிடுவாங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் சீரியஸ் தான் அப்படின்ட்டு. இப்போ சிசிடிவி உள்ள ஒன்றுமே இல்லை, எப்படா அவங்கள காப்பாற்றலாம், ஜியோங்க எப்படா ப்ரூவ் பண்ணலான்ட்டு எல்லாம் மண்டை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு க்ளூ இல்லை, இப்போ எப்படா பண்ணி ஆகணும்னு இருக்க. ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே யாரோ ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரை மணி நேரம் அவங்க கொஞ்சம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் தான். அது யார் கொடுத்துருப்பாங்கன்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஏன்னா அவங்க ரொம்பலாம் சரியாகலை, கொஞ்சம் ஐசியூவில் தான் இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்லாம் போட்டுட்டாங்க. இந்த கிம் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா ஜியோங்க வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானாமா. அந்த மாதிரி வீடியோவில் எல்லாம் பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்மளே நினச்சாலும் எதுவுமே மாற்ற முடியாது. கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம ஹீரோக்கு எதுனா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும். பத்தாததுக்கு நம்ம டீமை கலைக்கிறதுக்கு தான் அவன் ஐடியாலாம் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா எப்படியாச்சும் தோண்டுனா நிறையா மாட்டோம், அதனால தான் இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் இவன், எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கமிஷனருக்கு இந்த கம் ரிசர்ச்சில் அந்த மேட்ரு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி புல்லட் பட்டதெல்லாம் இவரோட புல்லட்டு தான் அப்படின்ட்டு. அது பெருசாக கமிஷனருக்கு தலைவலியாக இருந்தாலும் இப்போதைக்கு அவர் வேறு ஏதோ மீட்டிங்கில் பிஸியாக இருக்காராமா. ஒரு மாதம் ஆகிடும் எப்படி உங்கள் டீமை பற்றின கலைக்கிறதுக்கு முடிவெடுக்க. அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கிற மாதிரி செக்ரட்டரி சொல்லிக்கிட்டு இருக்க. டீமை கிட்டத்தட்ட டிசால்வ் பண்ணுறதுக்கான நோட்டீஸ்லாம் விட்டுட்டாங்க. பக்கத்து டீம்காரம்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன உங்கள் டீம் இந்த மாதிரி டிசால்வ் பண்ண போகிறாங்களாமா கேள்விப்பட்டேன்னு இருக்க. ஆமாம் அப்படியா பேசிகிட்டு இருக்கான்னு கிம்மு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் எப்படியோ நீங்கள் அடுத்த மாதம் இந்நேரம்லாம் எல்லாம் பிரிஞ்சு போயிருப்பீங்க அப்படின்ட்டு நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவன் ஒருத்தனுக்காக டீமே பாதிக்கப்படுதுன்ட்டு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சீஃப் இருக்கார்ல வழக்கம் போல் கமிஷனரை கூல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த போட்டியில் தோத்தாகணும்னு அதே மாதிரியா தோத்துக்கிட்டு இருக்காரு. மனசப்பாவை வாழ்க்கையே வெறுத்து போய் சரக்கடிச்சிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிறாங்க. போன உடனே சரி ஹீரோ என்னை மன்னிச்சிடுங்க, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. நீ ஏன்டா மன்னிப்பு கேட்குற, உனக்கு தெரியும்ல என்னோட கடமை நான் செய்யணும் அப்படின்ட்டு. ஒரு கேப்டனா உனக்கு தான் நான் போதுமான பவர் கொடுக்கறது இல்லை, என்னத்தான் நீ மன்னிக்கணுங்கிற மாதிரி கேப்டன் அவ்வளோ நல்லவராக பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீ பார்த்துக்காத, எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சோகமாக சரக்கடிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஏன்னா நான் தான் உங்களால் இப்படிலாம் இழுத்து விட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இப்போ டீமே என்னால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ட்டு இருக்க. அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் தான் உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்துருக்கணும். ஒரு கேப்டனாக என்னால் தான் எதுவும் பண்ண முடியல, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு. எவ்வளோ நல்ல கேப்டனுங்கிற நம்மளே ஒரு டைம் கண்காணக வச்சுட்டு இருக்க. ஹீரோக்கு
அதே மாதிரி அழுகதான் வருது. சரி குவிட் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கியாமா, அப்பெல்லாம் பண்ணிடாத. ஏன்னா நீ எப்போவுமே மேட்சை ஓவர் கம் பண்ண மாதிரி இதுலேயும் ஓவர் கம் பண்ண புரியுது ஓகேவா, நீ எப்போவுமே நல்லவன் தான் ஓகேவா, மறந்துடாத அப்படின்ட்டு தோ வந்து எனக்கு ஒத்தனை கூட அப்படின்ட்டு இருக்க. ஹீரோவும் அப்பா கூட அந்த கச்சீஃபை வச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்குறேன். நான் வேணா உங்களுக்கு ஒரு புது கச்சீஃப் வாங்கி தரட்டான்னு கேட்க, இது எவ்வளோ பெரிய கச்சீஃப் தெரியுமா, இதுதான் எனக்கு மெடலெல்லாம் அடிச்சு கொடுத்தது, இது உன்னோட ராசியான கச்சீஃப் தான், என் ஒய்ஃபு கொடுத்ததுன்ட்டு இவர் எப்போவுமே அந்த பிரென்ஸ் மெடல் அடிச்சிருப்பார்ல, அப்போ கூட இந்த கச்சீஃப் வச்சுட்டு இருப்பாரு. அதே மாதிரியே இவர் கமிஷனர் கூட மோது வரல, அப்போவே இந்த கச்சீஃப் தான் அப்படின்ட்டு அந்த கச்சீஃப்க்கு ஏதோ ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும் போல, இது என்னோட ஸ்பெஷல் தெரியுமா அப்படின்ட்டு அவர் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க. ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஹீரோயின் தான் அந்த இடத்துல தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவர் போய் பக்கத்தில் உட்காந்தோடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. அவர்கிட்ட பதிலே இல்லை, சிரிச்சுக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் எப்போவுமே இப்படி இருப்பல, அதே மாதிரியே இப்பெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு இருக்கா. சாரி நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்லன்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி இல்லை யாரும் இல்லை, யார் என்ன சொன்னா என்ன அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நீ ரிலாக்ஸ் பண்ணிட்டு இவ பாட்டுக்கு ஹெட்செட்டை போட்டு விட்டு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் இப்படி போனதை பார்த்து ஹீரோக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா கேரிங்கெல்லாம் படுறா போலன்ட்டு. அங்கே போய் பார்த்தா சீஃப் ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. என்னடானா இன்னும் 1 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம முடிஞ்சதெல்லாம் பண்ணிடணும், எப்படியாச்சும் நம்ம எப்படியோ டிசால்வ் தானே பண்ண போகிறாங்க, பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அவள் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிரைம் யூனிட்டோட ஹெட் இருக்கான்ல, அவன் இவங்க கிட்ட ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறான். அந்த பர்னர் ஃபோனில் யாரை கான்டாக்ட் பண்ணி பேசியிருப்பான், அது வேறு யாருமே இல்லை, ட்ரக் லார்டு தான், அவளை தான் கான்டாக்ட் பண்ணி பேசியிருப்பான்ட்டு அவளை பற்றி செக் பண்ண அவகிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக் பாஸ்போர்ட்லாம் இருக்காமா. அவள் அதை வச்சு தான் இந்த பர்னர் ஃபோன் ஒவ்வொரு பாஸ்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு பர்னர் ஃபோனுன்ற கணக்கில் அவள் இந்த மாதிரி பர்னர் ஃபோனையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் தெரிய வருது. ஆக்சுவலாக அவள் தான் பார்த்தீங்கன்னா ஜான் இருக்கான்ல, அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இவ போய் பார்த்துட்டு கிட்டத்தட்ட பிளாக்மெயில் ஆட்ட பண்ணியிருப்பா. என்ன கொல்ல வந்திருக்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கொன்னா நான் தான் கஷ்டப்படணுன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஊசியில் கலக்க போகிறேன்ட்டு தயவு செஞ்சு அவள் எங்கே இருக்கான்ட்டு சொல்லுன்னு கேட்டிருப்பா. இந்த மாதிரி அவளை பிடிச்சாலே சரி ஜாங்கை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா கிடச்சிடும்ட்டு அடுத்து ட்ரக் லீடுக்கும் ஜாங்க்கும் ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எப்படியாச்சும் நம்ம இதை கண்டுபிடிச்சாகணும், அட்லீஸ்ட் 2 பேர்த்தையும் யாரையாச்சும் ஒருத்தவங்களையாச்சும் கண்டுபிடிச்சாகணுன்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஜாங்க வேலையை கொண்டு வரக்கு வேறு வழியே இல்லை, இவகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கணுன்ட்டு எல்லாம் பார்த்துட்டு சீஃப் பிளான் போடுறாரு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துட்டாங்க, ஹீரோக்கு மட்டும் எதுவுமே கொடுக்கல. நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னையே கூட்டிகிட்டு போவேன்னு சீஃப் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். நீ வந்து எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுருவா அப்படின்ட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஜியாங் தான் பார்த்தீங்கன்னா ஹியூன் இருக்கான்ல, அவன் தான் மனசு வச்சு அப்பெல்லாம் பண்ண மாட்டான் இவன் ஹீரோ, ஏற்கனவே இவன் நல்லா பண்ணி விட்டுருக்கான்ல, அதனால கம்மன் இருப்பான், நம்ம கூடயே வரட்டும்ட்டு ஹீரோக்கு சப்போர்ட்டிவாக பேச சரி வந்து தொலை அப்படின்னு சீஃபும் ஏற்றிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரே குஷி எப்படியும் அவங்க மிஷினில் என்னையே சேர்த்துக்கிட்டாங்கன்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேடாங்கிற மாதிரி 3 பேர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். அங்கே போட்டோட டைமிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிம்மும் ஹீரோயினும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த போட்டு இந்த டைமிங்கில் வந்துருச்சு, இதில் எதுக்காக அவங்க சரக்கை வச்சு பேசியிருப்பாங்க, எதை அனுப்புறதுக்காக இவங்க அப்படி பேசியிருப்பாங்கன்ட்டு ஒவ்வொரு போட்டாக விசாரிச்சு இவங்க அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கடைசியில் கண்டுபிடிக்கலாம் எந்த ட்ரக்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோலாம் போயிருப்பாங்களே, அவங்க போய் எவன்டா பாஸ்போர்ட் எல்லாம் இல்லீகலாக அடிப்பான்ட்டு அந்த முடிய ஒருத்தங்கிட்ட ரொம்ப பாதுகாப்பாக இருக்குமே கிட்ட தான் போய் கேட்டிருப்பாங்க. அவன் இவங்களை பார்த்தோன்னே வழக்கம் போல் ஓடுறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் இந்த டைம் எல்லாம் உஷாராக மடக்கியிருப்பாங்களே, அதை பார்த்தோன்னே தான் அவன் அந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஊரில் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தான் இந்த பாஸ்போர்ட் எல்லாமே அத்துப்படி, எந்த ஊருக்கு என்ன பாஸ்போர்ட் வேணாலும் போட்டு கொடுத்துருப்பான், இந்த பர்னர் ஃபோன் இருக்குல்ல அதையும் அவன் தான் கொடுப்பான்ட்டு அவனோட அட்ரஸ் கொடுக்க. அதே மாதிரியே நம்ம ஹீரோ போகிறாரு. போகும்போதே அவன் பாஸ்போர்ட்டோட தான் இருக்கான், வேறு ஏதோ ஒரு டூப்ளிகேட் பாஸ்போர்ட் போல், அதை அடிச்சுட்டு அவன் ஃபோனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தோன்னே அவன் பதறி அடிச்சுட்டு ஓடுறான். இவங்களா போய் மடக்கி பிடிச்சிட்டு உண்மையை சொல்லிடு அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எனக்கு ஒரு ஆர்டர் வரும், அந்த ஆர்டர் படி தான் நான் பண்ணி கொடுப்பேன், அதை ஒருத்த மட்டும் தான் கொடுப்பான், ஆனால் அவன் அந்த ஆர்டர் வாங்குறாங்களே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியாது, அவன் சொன்னதை நான் செஞ்சு கொடுப்பேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரி அந்த ஆள் யாருன்னு அடையாளம் கட்டின்னு இருக்கேன், அவனெல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்ட்டு இவன் சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் போட்டு காட்டுறாங்க. யார் யாரெல்லாம் அந்த திருடன்ட்டு டவுட் இருக்கோ அந்த மாதிரி அத்தனை டேட்டாவையும் விடிய போட்டு காட்டிட்டு இருக்க. பாவம் அவனை தூங்க கூட விடலை, தூங்கினா கூட எந்திரா அப்படின்ட்டு தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இது இல்லைன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ நல்லா பார்த்து சொல்லு அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் இல்லைன்னு நைட்டே விடிஞ்சதுக்கப்புறமா அவனுக்கு சோறு இல்லை நம்ம ஹீரோ இருக்கா இல்லையான்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தூங்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம சீஃப் பார்த்தீங்கன்னா சுட ஹீரோயினுக்கு எல்லாத்துக்கும் பர்கர்லாம் வாங்கிட்டு வர இவனுக்கும் சேர்த்தே தான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. சார் முதல்ல நான் சாப்பிட்டுக்கிறேனே அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் முடியவே முடியாதுன்ட்டு முட்டை ஒன்று வச்சிருப்பாரு, அதை எடுத்து கொடுத்துட்டு ஒழுங்காக சொல்றியா இல்லை ஒன்று நான் ஜெயிலில் தள்ளட்டான்ட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தான், நீ சாப்பிட்டாதான் அது உனக்குன்னு சின்ன பையனாட்ட காட்டிக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா கடைசியில் கண்டுபிடிச்சிடான். இவன் தான் சார் எங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பான், இவனை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ட்டு அவனை கண்டுபிடிச்சிட்டு இருக்க. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து வேற ஒருத்தனை தேட ஆரம்பிக்கணும். அவன் இருக்க ஏரியாவில் போய் இந்த மாதிரி அவன் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் எவனுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை கண்டுபிடிச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்களா கிம், அவங்க போய் இந்த வேர் ஹவுஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் என்னென்ன கொண்டு வந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. இங்கே சீஃப் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு டீமுக்காக கமிஷனர் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு போராடிட்டு இருக்க. எல்லா டீமும் அவங்களுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் எங்கே தெரியுமே பார்த்தீங்கன்னா அவன் கிடைக்கவே இல்லை. என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை
பிடிச்சாதான்டா முடியும்ட்டு அவங்க போராடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கமிஷனர் தொல்லை தாங்க முடியாமல் சீஃப் போராடிக்கிட்டு இருக்கேன்ட்டு இங்கே தான் நம்ம இடத்துல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஜியாங் கிட்ட போய் எதையோ கேட்ட மாதிரி நம்ம பார்த்துட்டு போல, யார் இப்போ கேட்டிருப்பானா, மின்ன இருக்காங்களே அவங்களோட அம்மா இப்போ கரண்ட்டாக இங்கே இருப்பாங்கிற மாதிரி அட்ரஸ் கேட்டிருப்பா. அதை சொன்னால் எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு ஜியாங் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ நீ சொல்லலைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. பரவாயில்லன்ட்டு அவளை ஊசி ஏற்றலான்னு போகும்போது தான் இவன் வாயவே திறப்பான். அன்றைக்கி கிம்மு இவன் போயிருப்பான்ல ஜியாங்கு, அவங்க அம்மாவை கொள்ளலான்னு போனோடனே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவள் ரத்த வெள்ளத்தில் கிடந்துட்டு இருப்பா மின்னோட அம்மா. அப்போ பார்த்தீங்கன்னா யாருமே போயிருக்க மாட்டாங்க. இவருக்கால சனா அவள் தான் போயிருப்பா. போய் இந்த ஃபர்ஸ்ட் எய்டு யாரோ கொடுத்துருப்பாங்களே, அது வேற யாருமே இல்லை, சனா தான். அவள் தான் கொடுத்துட்டு வேணும்னே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி விட்டுருப்பா, எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி விட்டுருப்பா. ப்ரூஃபுக்கு இவ தான் வந்துட்டு போனேன்னு தெரியணுன்ட்டு இவளோட ஸ்கார்ஃப் இருக்குல்ல அதையும் கழட்டி போட்டு வந்திருப்பா. ஹீரோ மேலே இப்போ இவ்வளோ பைத்தியமாக இருக்கான்னு நம்மளுக்கு இதுலேயே தெரிஞ்சிடும். ஜியாங் ஒரு பக்கம் கியூரெல்லாம் ரெடியாகி வந்துட்டான். வந்த உடனே அவன் பாடி கார்டு பயந்துட்டு கோச் ஓப்பன் பண்ணி விட, ஏன் இப்படி பண்ணுறீங்க, 4 பேர் பார்த்தா நான் ஏதோ பெரிய ஆளை நினச்சிக்க மாட்டாங்கன்ட்டு அவன் அப்பாவியாக பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவனை வேற கண்டே பிடிக்க முடியலையா, அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படா போகலான்ட்டு ஹீரோவும் சரி கிம்மும் சரி ஜியாங்கும் சரி எல்லாம் மண்டையை பிடிச்சிட்டு பைத்திட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபோனு, மறுபடியும் ஃபோன் வந்து ஹீரோ ஒரு ஷாக்காய் லுக்கு விட அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இப்படி கைஸ் கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிட்டு போங்க. பிடிச்சா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம K-drama வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.